இங்க இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி கிடைக்குது. அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போனா அம்மா கேக்குறாங்க, இந்த ஆட்டுக்குட்டி உனக்கு எப்படி கிடைச்சுன்னு. அப்ப அந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியை நம்மளே வளர்ப்போம்னு சொல்லும்போது அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி கூட இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா விளையாடுறா. இப்படியே அடுத்த நாளாவது உங்க அப்பா நல்லா குடிச்சிட்டு படுத்திருக்காரு. உடனே அந்த ஆளை எழுப்பி எங்க ஆட்டுக்குட்டின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் சொல்றாரு, நான் தான் சாராயம் குடிக்கிறதுக்காக ஆட்டுக்குட்டியை வித்தேன்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த பொண்ணு என் ஆட்டுக்குட்டியை குடுன்னு சொல்லி அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அம்மா சொல்றாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, பச்சை பிள்ளைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்க துப்பு இல்ல, ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வித்துருக்கன்னு சொல்லிட்டு கணவனை திட்டிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணு சொல்றா, அண்ணா அண்ணா ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு கொடு, இல்லாட்டி நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்லும்போது அண்ணாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தேடி போறாங்க. அப்படி போனவங்க அந்த ரோட்டு வழியா நடந்து வந்து இருக்கும்போது அங்க வந்து ஒரு பொண்ணு சைக்கிள் அடிபட்டு கீழே விழுந்துடுறா. உடனே அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எங்க ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு தாங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கறிக்கடையில போய் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த கறிக்கடைக்காரர் சொல்றாரு, இங்கெல்லாம் உங்க அப்பா கொண்டு ஆட்டுக்குட்டி தரல, வேற ஒரு கடையில போய் விசாரிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா வேற ஒரு கடையில விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போனா அங்கதான் ஆட்டுக்குட்டி இருக்கு. உடனே இந்த பொண்ணு இது எங்க ஆட்டுக்குட்டி குடுங்கன்னு சொல்லும்போது அந்த ஆள் சொல்றாரு, உங்க அப்பா ஆட்டுக்குட்டி 5000 ரூபாய்க்கு வித்தான், 5000 ரூபாய் பணத்தை தந்துட்டு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லும்போது இவங்க சொல்றாங்க 500 ரூபாய் தான் பணம் இருக்குன்னு. உடனே இந்த ஆள் இவங்கள துரத்தி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, இப்படி நம்ம ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சுன்னு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தோம்னா மக்கள் நமக்கு பணம் தருவாங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அடிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதை பார்த்த நல்லவங்க இவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு கறி கடைக்கு வராங்க. வந்தா பாய காணா. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு ரோட்டு வழியா நடந்து போயிருக்காரு. உடனே அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து ஆடத்தாங்கன்னு சொல்லும்போது அந்த ஆள் சொல்றாரு, இதுல 3000 ரூபாய் தான் பணம் இருக்கு, மிச்சம் 2000 ரூபாய் எப்ப தருவீங்க, அந்த 2000 ரூபாய் தாங்க, அப்பதான் ஆடை தருவேன், அது வரைக்கும் ஆடை வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆடை எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு ஆள் வந்து இவங்களை கார்ல ஏத்திட்டு போயிட்டு நீங்க மட்டும் ரத்தம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த பையன் பொழைச்சிக்குவான், அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது உடனே அவங்க அப்பா வந்து காலில் விழுந்து தயவு செஞ்சு பிளட் கொடுத்து என் பையனை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ரத்த தானம் பண்றாங்க. அதுக்கப்புறமா அப்பா சொல்றாரு, உங்களாலதான் என் பையன் பொழைச்சான், அதனால அந்த பணத்தை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு 50000 ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எங்களுக்கு பணம் எல்லாம் வேணான்னு. அப்ப அவரு சொல்றாரு, இந்த பணத்தை நீங்க வாங்கினீங்கன்னா தான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்களும் பணத்தை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை எடுத்துட்டு வரும்போது இந்த பக்கமா பாயோட பையனுக்கு ஆபரேஷன் பண்ணணுங்கிறனால ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்கும்போது இந்த பொண்ணு போய் சொல்றா, இந்தாங்க பாய் பணம்னு. இதை பார்த்த பாய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, உங்களுக்கு ஏதுமா இவ்வளவு பணம், இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்க பையனோட உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது உடனே அவங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பாய் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியுமே உங்களுக்கு கொடுத்துடுறாரு.